அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் வழி வந்த வாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் வழி வந்த வாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காதிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நீர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பார்ட் ஆஃப் ஈகோ கிளப். நம்ம பசுமை சுற்றுச்சூழல் மன்றம் சார்பாக இது ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறது. நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து இன்னும்
மேலும் சிறப்பு செய்ய வந்து இன்னைக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷனாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறது வந்து மரம் நடு விழா. அதற்கு நம்மளோட பள்ளிக்கு வந்து நம்மளுடைய அரசு முன்மாதிரி மேல்நிலை பள்ளி திருவல்லிக்கேணிக்கு வந்து உயர்திரு பசுமை அமைப்பு, அந்த அமைப்பை சார்ந்து பசுமை மூர்த்தி சார் அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் சாரும் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க, இதர ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய வெல்கம் விஷஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து இந்த உலகத்துல எது இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. வந்து இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம ஆக்சிஜன் சொல்லக்கூடியது வந்து தூய்மையானதா இருக்கா? என்ன ஆகுது? இருக்கு எதனால உருவாக்கப்படுது? யாரு? அதான் ஃபேக்டரிஸ். இயற்கை வந்து எப்பவுமே நம்மளுக்கு நன்மை தான் செஞ்சிருக்கு. இந்த இயற்கையோட முக்கியமான பாகங்கள் நம்ம எல்லாமே, நம்ம மட்டும் இல்லாம மரம், விலங்குகள் எல்லாம். ஓகே, இப்போ என்னன்னா இந்த பொல்யூஷன், இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே யார் வந்து கிரியேட் பண்றது? ஹியூமன். ஆனா எந்த ஒரு பாதிப்பும், அதாவது சுயநலம் இல்லாம இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல நம்ம முதல்ல சொல்லக்கூடியது யாரு? மரங்கள். சரிங்களா? மரங்களால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? இப்போ அந்த மரம் வந்து நம்ம நடுறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இதுல என்ன, இந்த செயல்பாடுல என்னன்னா உங்க ஈச் அண்ட் எவ்ரிஒன் ஹஸ் a responsibility. இந்த பொல்யூஷனை எதிர்த்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து போராடி தூக்கணும். அது வந்து நீங்க ஃபைட் பண்றதுன்னு அப்படின்னு கிடையாது, மரம் நடணும். இந்த மரம் தான் நம்மளோட ஆயுதம். அந்த சாப்ளிங்கை வந்து நீங்க வீட்டுக்கு அட்லீஸ்ட் உங்க லொகாலிட்டி, நியர்பை ஏரியா, பார்க்கு, எங்கேனாலும் நீங்க அந்த சாப்ளிங்கை உங்க பேரண்ட் அம்மாவோட சேர்ந்து நடணும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ இது வந்து ஏக் பேட் மாக்கி நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கத்துல இது வருது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இருக்கக்கூடிய பசுமை மூர்த்தி சார் அவருக்கு நாங்கள் வருவதை நான் வரவேற்கிறேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நீரின்றி அமையாத உலகு. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த மழைக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அது தண்ணி பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எது வேணும்? மரங்கள் நிறைய இருக்கணும். இல்லையா? நம்ம நீங்க நடிகர் விவேக்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரெல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் மரங்கள்லாம் இல்லையா? நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் என்ன பண்ணாங்க? நிறைய மரங்களை நட்டிருக்காங்க. அவங்களாம் இவ்வளோ லட்சக்கணக்கான மரங்கள் நடும்போது மாணவர்களாகிய நாம் ஒருத்தராவது ஒரு மரத்தையாவது நம்ம என்ன செய்யணும்? நடணும். வீட்டுக்கு ஒரு மரத்தை நம்ம நட்டோம்னா நாம் எதிர்காலத்துல இன்னும், அதாவது மழை தண்ணி விடுங்க, ஆக்சிஜன் கொடை வள்ளல் யாரு? மரம் தான். நம்ம கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா அது என்ன பண்ணுது? நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சுகாதாரமா நீங்க வாழ முடியும், நம்முடைய எதிர்கால சமுதாயம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு சார் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அடுத்து சார் சார் அவங்க பேசுவோம். பசுமை அமைப்பு சார்பாக தெரிவித்துக் நான் வந்து சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் நமது பள்ளியை தேர்வு செய்து 25 மரக்கன்றுகளை நட என்னிடம் ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் இன்று நமது பள்ளியில் மர நடு விழா சீர் சிறப்பாக மிகுந்த உங்கள் மாணவ மாணவிகள் அனைவருடன் நடைபெறுகிறது. நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் அந்த 25 மரத்துக்கு 2 பேரை நீங்க நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மரத்துக்கு நீங்க 2 பேர் நிர்ணயித்துக் கொண்டு அதுக்கு தண்ணீர் ஊற்றி நீங்க வளர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மரம் இல்லைன்னா மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. நம்மளுக்கு வந்து காற்று இல்லைன்னா வாழ முடியுமா? வாழவே முடியாது. அந்த காற்றை கொடுக்கக்கூடியது யாரு? மரம். அந்த மரத்தை வந்து நமது பெற்றோராகவும் நமது உடன் பிறந்த சகோதர சகோதரியாகவும் நம்ம வந்து ஒரு குடும்பத்தின் ஒருத்தராக அதை வந்து மரத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். இன்று நமது பள்ளியில் நடுவது போல உங்க வீட்டுக்கு வந்து உங்க பெற்றோர்கிட்ட நீங்க போயிட்டு சொல்லி உங்க வீட்டு அருகில் இருந்து நீங்க மரம் நட பிரயாசம் பண்ண வேண்டும். நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் 10,557 மரம் நட்டிருக்கேன். பாராட்டி இந்த வருஷம் வந்து
சென்னை மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்து கிரீன் சாம்பியன் என்ற அவார்டு கொடுத்து என்னை கௌரவிச்சாங்க. ஒரு சங்கிலி போல என் கூட இணைந்து நீங்கள் பின்பற்றினால்தான் நம்ம இந்த தமிழ்நாட்டை இந்த உலகமெங்கும் நம்ம வந்து செழிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா இந்த பூமியையும் இந்த மரத்தையும் நம்ம வந்து செழிப்பாக வச்சு கொண்டிருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவுமே நம்ம வந்து நெருங்காது. கொஞ்ச நேரத்துல சில நேரம் மழை பெய்கிறது, சில நேரம் வெயில் எடுக்கிறது. காரணம் என்னன்னு தெரியவில்லை. உலகம் வந்து நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னவென்றால் மரம் தான். அந்த மரத்தை நாம் அனைவரும் நடுமாறு நான் மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வந்து டாக்டர் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தான் எனக்கு பசுமை மூர்த்தியில் பேர் வச்சாரு. அந்த கொள்கையை இன்னும் நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன். நடிகர் இவை கூட இணைந்து நான் மரம் நட்டிருக்கேன். எனக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி மரமாவது நடனம் என்னுடைய லட்சியத்தை நான் செல்கிறேன். நான் மட்டும் பயணிச்சா பத்தாது. நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு பள்ளியிலும் அரசு பள்ளியில் எனக்கு 100 அரசு பள்ளி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 51 பள்ளி முடிச்சுட்டேன். மீதி பள்ளி இருக்கிறது. நீங்களா என்னுடைய இணைய தமிழ்நாடு உலகமெங்கும் நீங்க அழகா செழிப்பாக மாற்றணும். நீங்க வருங்கால தலைமுறைங்க நீங்க தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர் அவர்களுக்கும் மிகுந்த என்னுடைய வார்த்தையை கேட்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் மிகுந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சமூகத்துல வந்து சொல்லும் போதுதான் நமக்கு அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த சாப்ளிங்ஸை மரக்கன்றுகளை நட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஸ்கூல்ல வச்சோம்னா கூட அது வந்து லீவ் நாளில் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அதை எடுத்து போட்டுறாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். இல்லை இந்த விளையாட்டு பசங்க ஏதோ பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய இடத்துலையாவது அதை வந்து பாதுகாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் மரம் வளர்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ஒரு சில்னஸ் இருக்கும் இல்லையா? நம்ம கூட சொல்லுவோம் பாரு, அந்த கிளாஸஸில் மரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் நல்ல குளுமையாக இருக்குது. அதே நடுவில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் இந்த வெயில் எவ்வளோ நம்ம கனல் அடிக்குதுல்ல, நம்ம எவ்வளோ அளவுக்கு ஒரு மரக்கன்று நட்டால் கூட அதனால் நமக்கு ஒரு பலன் தான். அட்லீஸ்ட் ஒரு சில்னஸாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பளித்த நம்ம தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கு ஈகோ கிளப் சார்பாக வரக்கூடிய உறுப்பினர்களுக்கு நன்றி. நம்ம பள்ளியின் சார்பாக நன்றி. மரம் இருந்தால் குளிர்ச்சி தரும். மரம் வளர்ப்போம், தூய்மை காற்றை வளர்ப்போம், ஆக்சிஜன் பெறுவோம். மரம் கடவுள் கொடுத்து வரும். இப்போ சார் சொன்னதை வச்சு பிளான்ஸில் நமக்கு நிறைய கிடைக்கும். அது இல்லைன்னா நம்ம உயிரோட இருக்கவே முடியாது. அதுலேருந்து நம்ம ஆக்சிஜன், நமக்கு உணவுகள், நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கம். நம்ம ஈகோ கிளப்லேருந்து வந்து சார் சொன்னதை வச்சோம், நம்ம HMS அப்புறம் எங்கள் பாட்னி மேம் சொன்னதை வச்சு நான் வந்து சார் சொன்ன மாதிரி அவர் மாதிரி நானும் நிறைய விதைகளை நட்டு ஒரு சாதனை படைக்கிறேன். வாய்ப்பு அளித்த ஈகோ கிளப் சாருக்கும் மேம்க்கும் நன்றி. அன்பு மலர்களே நம்பியிருங்களே நான்